Hi BTC family, Assalamualaikum. Welcome back to our channel Bismi Tamil Crafts. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 6th giveaway ரீஸ்டார்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படினா வீடியோ செக் பண்ணிட்டு மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம சூப்பரான vlog வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன vlogனா திருவாரூர் பக்கத்துல அம்மையப்பன்ங்கற ஊர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க மினி தாஜ்மஹாலுக்கு நாங்க போயிருந்தோம். சோ அங்க எப்படி இருக்கு, நீங்க விசிட் பண்ணா சூப்பரா இருக்குமா, இதோட பேக் ஸ்டோரி என்ன எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதோட இன்ட்ரோ டீட்டெயில் மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. தென் நோன்பு டயத்துக்காக அங்கே வந்து எப்போ நோன்பு திறக்கிறது அந்த மாதிரி டைமிங் கொடுத்தும் ஷீட் வந்து ஒட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த டைமில் ஓப்பன் ஆகும், எந்த டைமில் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருந்தது. நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேக் ஸ்டோரியும் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா வால்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பெரிய கேட் வந்து இருந்தது. நாங்கள் வெளியிலையுமே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணோம். இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்க ஒரு செம்மையான ஸ்பாட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் டயத்துலேருந்து நைட் வரைக்குமே அங்கே இருந்தோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான லைட்டிங்கோடு இருந்தது. ஸோ அது எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி தான் நாங்கள் நிறையா ஃபன்னான ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். நான் என் இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்து லைக்கும் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் அதில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாம் ஜெஸி. ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பர்ஸ் எதுவுமே வந்து அலோடு இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னு செம்ம சூப்பராக இருந்தது. ரியல் தாஜ்மஹால் மாதிரியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நாளாகவே வந்து ஒரு 1 year பேக்கே வந்து போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்து போக முடியல. இப்போ தான் வந்து ஹாலிடேஸ் டைம்னால எல்லாம் ஃபேமிலியோடு போயிருந்தோம். நாங்கள் போகும்போது கண்டிப்பாக அவ்வளோவா ரஷ்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் போயிருந்தோம். பட் அங்கே பார்த்தா எங்களை மாதிரி நிறைய விசிட்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை சுற்றி நிறைய பேர் வந்து சிட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மினி தாஜ்மஹால் வந்து டக்குன்னு பார்க்கும் போது இந்த ரியல் தாஜ்மஹால் மாதிரியே லுக் இருந்தது. அம்மானா வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் உங்கள் அம்மாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கீழே ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா இந்த மினி தாஜ்மஹாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரீசனே அம்மா மேலே இருக்க பாசம்தான். அதாவது இந்த மினி தாஜ்மஹாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஓனர் வந்து அமீருதீன் ஷேக் தாவூத். இவங்களோட அம்மா பேர் பார்த்திங்கன்னா ஜெயிலானி பீவி. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 72 ஏஜில் 2020 வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட நினைவாக தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தொழுகிறதுக்கான பிளேஸுமே இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் காமிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. யார் வேணாலுமே வந்து பார்க்கலாம், ஃப்ரீ தான். பட் வந்து இங்கே எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அதை நம்மளுமே வந்து ஃபாலோ பண்ணணும். இதை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் இதுக்குள்ளே போனதையுமே வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து ஈவினிங் டைம் ஆனோன்னே அவங்க வந்து லைட் போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நான் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணேன். இங்கே வந்து எந்த ஒரு ஸ்நாக்ஸ் எதுவுமே அலோடு இல்லை. வெளியிலையுமே வந்து அவ்வளோவா எந்த ஷாப்ஸும் இல்லை. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் மட்டும் பார்க்கிங் ஏரியா கிட்டே இருந்தது.
ஓகே, இப்போ வந்து நம்ம மினி தாஜ்மஹாலுக்கு உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து அவங்க அம்மாவை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இப்போதைக்கு அலோடு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எல்லோரும் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் போன டயத்தில் வந்து யாரும் அலோவ் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தொழுகிறதுக்கு, உதவு பண்ணுறதுக்கு, கேர்ள்ஸ் தொழுகிறதுக்குன்னு தனித்தனியாக வந்து இடம் இருந்தது. ஸோ அதையுமே நான் ஷூட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து அந்த அடக்கம் பண்ண பிளேஸ்க்குள்ளே வந்து ஒரு சூப்பரான லைட் இருந்தது மேலே. அது எல்லாருமே வந்து பார்த்தாங்க. நானுமே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு ஷூட் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலரில் ரொம்பவே சூப்பராக ரொம்ப பெருசாக இருந்தது. பார்க்கவே வந்து கிராண்டாக லுக் கொடுத்தது. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. நாங்கள் இங்கெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது கொஞ்சம் நல்லா டார்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட்டிங்லாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது. அதையுமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த லைட்டு தான் வந்து அது. ஓகே, நம்ம சேனலில் வந்து 6th கிவ்அவே ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிவ்அவே கொஷின் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 6th கிவ்அவே ரீஸ்டார்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நான் எத்தனை ப்ளஸ் வின்னர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். இதான் வந்து கொஷின். ஸோ கொஷினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஆன்சரை சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி வந்து ஜாம்ஜெஸி, இமெயில் ஐடி வந்து jamjessy8@gmail.com. பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பரான கிஃப்ட்ஸை வின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து கேர்ள்ஸ் தொழுகிறதுக்கான இடம் இருந்தது. அதே மாதிரி உதவு செய்கிறதுக்கு தனியாக இருந்தது. தென் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாமே செப்ரேட்டாக வேறு இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மதரசா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மினி தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் ஒரு போர்டு மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. வேணும் அப்படின்னா ரீட் பண்ணி பாருங்கள். இந்த இமேஜ் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஜமாகவே சூப்பரான ஃபோட்டோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஷூட் பண்ணேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வந்து நைட் டைமில் கொஞ்சம் அங்கே சிட் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வெளியில் வந்துட்டோம். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டரில் அப்படியே அந்த லைட்டிங்கோட அந்த மினி தாஜ்மஹால் வந்து ரிஃப்ளெக்ட் ஆனது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் ஈவினிங் டயத்தில் போகும்போது கூட ஒரு 50% வந்து க்ரௌடு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வந்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நீங்களும் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணால் செமையான ஸ்பாட் வேணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்து இருக்கும். இந்த வீடியோவை வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நைட் டைம் ஆகிடுச்சு. நைட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாஜ்மஹாலை ராஜஸ்தான்லேருந்து பளிங்கி கற்களை கொண்டு வந்து தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. திருச்சியில் இருக்க ஒரு இன்ஜினியரோட ஹெல்ப்போடு தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை பில்ட் பண்ணி முடிக்க டோட்டலாக வந்து 2 years தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்க வந்து செம சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் எடுத்த வீடியோ. ஸோ நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஈவினிங் வந்துட்டு நைட்டு வந்து ரிட்டர்ன் போனால் கரெக்டாக இருக்கும். டே டைமில் லுக்கையும் பார்க்கலாம், நைட் டைமில் லைட்லாம் போட்ட பிறகு எப்படி இருக்கணும் பார்க்கலாம். அந்த மினி தாஜ்மஹாலுக்கு மட்டும் லைட் போடல, கீழே எங்கே பார்த்தாலுமே வந்து லைட் போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நான் டைம் ஸ்லாப்பில் எடுத்த ஒரு வீடியோ. நல்லா இருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே தெரியும் எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்னு. பட் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4-5 இன்சார்ஜ் வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எந்த ஒரு டஸ்ட்டும் கீழே போடாமல் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. விசிலுமே வச்சு அங்கே போகக்கூடாது, இங்கே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டும் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நீட்டாகவும் இருந்தது. இந்த மினி தாஜ்மஹாலோட பேக் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நைட் டைம் கிட்ட வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து 1 hour ட்ராவல் பண்ணி தான் இந்த பிளேஸ்க்கு போனோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய். சைனிங் ஆஃப் ஜெசிரா. டூ சம்திங் கிரியேட்டிவ்.